குட் மார்னிங் சோல்ஸ். இறைவன் வந்து வெளியில இறைவனை எங்கேயும் தேடாதீங்க, நம்மளுக்குள்ள தான் இருக்காரு அப்படின்றத தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற வார்த்தை. அதாவது ரிலிஜியன் வேற, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா, அ வெளியில இறைவன தேடுறத நிப்பாட்டிட்டு, நம்மளுக்கு உள்ள இறைவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உண்மைய வந்து மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா, அத நம்ம உணர்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுக்கு பேரு தான் ஆன்மீகம். வேறஸ் ரிலிஜியன் அப்படின்னா, நம்மளால வந்து உள்ள வந்து இறைவன வந்து புரிஞ்சுக்க முடியாம கூட போகலாம். அதனால அந்த அடுத்த லெவல், அதாவது ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி, நம்மளோட மைண்ட வந்து டேம் பண்றதுக்கு, அ ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு, ஒரு டிசிப்ளின்ல இருக்கிறதுக்காக நெறைய சடங்குகள், நெறைய வழிபாட்டு முறைகள், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கடவுள ஒரு ஃபார்ம் வச்சுட்டு நம்ம கும்பிடுறது தான் ரிலிஜியன். அப்ப இந்த ரிலிஜியன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம வந்து அடுத்த லெவல் போணும் அப்படின்றது தான் நம்மளோட யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து செட் பண்ணி வச்சிருக்க ரூல். கண்டிப்பா எல்லாருமே இதோட நிறுத்திக்காம, அந்த நார்மல் வழிபாடு, நார்மல் சடங்கு முறைகள், அடுத்தடுத்து கோயில்ல போய் மட்டும் எதையாவது பூஜை பண்றது, அ அ நெறைய கோயில்களுக்கு போயிட்டு, போயிட்டு வர்றது, அங்க போய் இறைவன தேடுறது அப்படின்றது எல்லாமே ஒரு வார்ம் அப் செஷன் மாரி. ஒரு ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான நம்ம நம்ம மைண்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர, அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, அந்த இறைவன நீ இவ்ளோ நாளா வெளியில தேடிட்டு இருந்த இறைவன உனக்குள்ள பார்க்க ஆரம்பி. உனக்குள்ள பார்த்தா தான் உன் வாழ்க்கை வந்து முழுமை பெறும். நீ எதுக்காக பொறந்தியோ, என்ன பர்ப்பஸ்க்காக இந்த பூமிக்கு வந்து நீ பொறந்தியோ, அத முழுமை பெற வைக்கணும் அப்படின்னா, நீ வந்து அந்த ஆன்மீகத்துக்குள்ள போனா மட்டும் தான் உண்டு அப்படின்றத தான் நான் வந்து இப்போ வரைக்கும் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாரும் உணர்றது கிடையாது. எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில வந்து அப் அ அந்த வெளியிலேயே இறைவன பார்த்துட்டு, இல்ல இறைவனோட பெருசா கனெக்ட் ஆகாம வாழ்ந்து இறந்து போறவங்க, என் கெஸ் படி அகைன் அண்ட் அகைன் இந்த நிலை வர்ற வரைக்கும் வந்து திரும்பி திரும்பி பொறப்பாங்க போல இருக்கு. அப்படிதான் வந்து நான் வந்து உணர்ந்து வச்சிருக்கேன். நான் படிச்ச விஷயங்கள்லயும் சரி, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வும் அதுதான் குடுக்குது. அதனால எப்பவுமே வந்து இறைவன வந்து வெளியிலேயே தேடுறத நிப்பாட்டிட்டு, உங்களுக்குள்ள, உங்களோட இருதயத்துக்குள்ள, உங்களோட ஹார்ட்டுக்குள்ள, உங்களோட மைண்டுக்குள்ள, உங்களோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறத உணர்றதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க. அதுக்காக மட்டும் தான் நம்ம அந்த திருமந்திரத்த வந்து மெயினா படிக்கிறோம். ஏன்னா, திருமந்திரம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருமூலர் வந்து இந்த விஷயத்த தான் பயங்கரமா இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸ்பிரிச்சுவலா வந்து எப்படி வந்து நம்ம அவேக்கன் ஆகணும் அப்படின்றது. இந்த பாட்டு வந்து அதுல ஒரு அந்த அந்த கருத்த சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாங்கா இருக்கு. வாய்ந்தறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்த அறிவாக கருணை பொழிந்திடும் பாய்ந்தறிந்து உள்ளே படிக்கதவொன்று இட்டு கோய்ந்தறிந்து உள்ளுரை கோயிலும் ஆகுமே. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. பயங்கர டீப் மீனிங் இருக்கு இந்த பாட்டுல. வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர் அப்படின்னா, வாய்ந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா குவாலிஃபைடா. அதாவது ப்ராப்பரா வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அத செய்றதுக்கு பேரு தான் வாய்ந்த. அப்ப இது என்ன அப்படின்னா, இறைவன வந்து நம்ம வந்து அடையறதுக்காக நம்மள வந்து நம்ம நெறைய கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு நம்மளோட மைண்ட பயங்கரமா பியூரிஃபை பண்ணி, இறைவன வந்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதி வந்த பிறகு அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் எங்கேயும் இல்ல, நம்மளுக்குள்ள தான் இருக்காங்கன்னு உணர்ந்து அதுக்கான முயற்சியில ஈடுபடுறது. அப்ப என்ன முயற்சியில ஈடுபடுறது? நம்ம மெடிடேஷன் பண்றது, அதுக்கப்புறம் சேரிட்டி பண்றது, அப்புறம் இந்த மாதிரியான ஆடியோஸ்லாம் லிசன் பண்ணி நம்மளோட பிரெயின வந்து கொஞ்சம் ஷார்ப்பன் பண்றோம். ஓகே, நம்ம இவ்வளோ நாளா இது நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்படி கிடையாது. இப்படி இறைவன் நம்மளுக்குள்ள தான் இருக்காங்க. அப்ப நம்மள நம்ம வந்து சுத்தமா மெயின்டெயின் பண்ணணும். கெட்ட எண்ணங்கள் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம வந்து சில எஃபர்ட்ஸ போடும்போது தான் நம்ம குவாலிஃபை ஆகுறோமா. அப்ப வாய்ந்து அறிந்து அந்த மாதிரி நம்ம வந்து இறைவன கரெக்ட்டா இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் போட்டு புரிஞ்சுகிட்ட பிறகு, சும்மா பிளைண்டா புரிஞ்சுக்கிறது கிடையாது. கடவுள் எனக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா எப்படி இருக்காங்க? என்ன? அப்படின்றதெல்லாம் புரியாம ஒரு மாரி பிளைண்ட் பிலீஃப விட, இத எஃபர்ட்ஸ் போட்டு மெடிடேஷன் பண்ணி, சேரிட்டி பண்ணி, உள்ளுக்குள்ள நம்ம இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வ வந்து நெறைய உணர்ந்த பிறகு தான் இங்க வந்து உள்ள நடக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வாய்ந்து அறிந்த உள்ளே வழிபாடு செய்தவர். அதாவது இத கரெக்ட்டா இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நமக்குள்ள கடவுள வந்து நம்ம வந்து
வழிபட ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்குள்ள இறைவன் இருக்காங்கன்றத ப்ராப்பர் எஃபர்ட்ஸ் போட்டு உணர்ந்து நம்ம வந்து இறைவனை வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அதாவது வெளியில போய் கோவில்ல போய் பூஜை பண்ணாம நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனையும் வர்ஷிப் பண்றது. அப்படின்னா எப்படி வர்ஷிப் பண்றது? டீப்பா மெடிடேஷன் பண்றது, எப்பவுமே இறைவனை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது, கடவுள் நம்மளுக்குள்ளதான் இருக்காங்கன்ற அவேர்னஸோட நம்ம லைஃப் எடுத்துட்டு போறது. இதெல்லாம் தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. காய்ந்தறிவாக கருணை பொழிந்திடும் அப்படின்னா, காய்ந்த அறிவு அப்படின்னா நல்ல முத்தின நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈரத்துல அந்த இது அயன் வந்து பாத்தீங்கன்னா அந்த புடம் போட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த தீயில வந்து அது காஞ்ச போச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணவே முடியாது. இரும்பு அந்த மாதிரி அந்த மெட்டல் எல்லாமே வந்து நம்ம வந்து ஹீட் யூஸ் பண்ணி தான் அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்குவோம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு வர வச்சு ஸ்ட்ராங் ஆக்குவோம்ல. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அறிவா நம்ம மாறின பிறகு அதைத்தான் காய்ந்த அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காய்ந்த அறிவுனா இட் டேக் சம் டைம். இப்ப நீங்க எல்லாமே ஒரு 6 மாசமா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கீங்க, ப்ராப்பரா மெடிடேட் பண்றீங்க, அன்கண்டிஷனலா எல்லாருக்கும் சர்வ் பண்றீங்க, டே டு டேல வந்து இறைவனை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது மூலமா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் வந்து கிடைச்சிருமா. இந்த நாலேஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து போகவே போகாது உங்களுக்கு. இல்லைன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு யங் அந்த அது இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். முதல் நாள் ஒண்ணு புரியும், அடுத்த 4 நாள்ல அது இல்லாம போகும் அந்த நாலேஜ். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 6வது நாள் ஒரு புதுசா ஒரு விஷயம் புரியும். ஆனா அது அப்படியே நிக்காது, அந்த நிலைச்சு இருக்காது. நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம திரும்பி 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 இக்னரன்ஸ்குள்ள போயிட்டு போயிட்டு வெளியில வருவோம். பட் ஒரு சர்டன் டைம் வரைக்கும் ப்ராப்பரா நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நிலையான ரொம்ப ஸ்ட்ராங்கான நாலேஜ் வருமா. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு திருமூலரே வந்து 1 இயர்லாம் சொல்லியிருக்காரு. அதனால எப்பவுமே வந்து இந்த ஆன்மீக விஷயத்துல உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கணும், உடனே உங்களோட நாலேஜ் வந்து பயங்கரமா டெவலப் ஆகணும், உடனே உங்களோட லைஃப்ல ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இட்ஸ் அ ஜேர்னி அப்படின்றத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கன்சிஸ்டண்டா நீங்க வந்து அந்த ஆன்மீக முயற்சியில வந்து நீங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல இந்த காய்ந்த அறிவு அப்படின்ற ஸ்டேஜுக்கு நீங்க போவீங்களாம். அப்ப காய்ந்த அறிவாய் கருணை பொழிந்திடும் அப்படின்னா காய்ந்த அறிவாக கருணை பொழிந்திடும்னா இந்த இந்த ரைப்பண்ட நாலேஜ் வந்த பிறகு இறைவனோட கருணை வந்து அப்படி மழை மாதிரி பொழியுமா நம்ம மேல. அதாவது அது வந்து எப்படின்னா நேச்சுரலா நடக்கும். ஆர்டிஃபிஷியலா நடக்கும்ன்றதை விட இது வந்தா ஆட்டோமேட்டிக்கா இது நேச்சுரலா காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அறிவு வந்துருச்சுனாலே இறைவனோட கருணையை வந்து அப்படியே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து உங்க மேல மழை மாதிரி பொழியிறது, உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறது, உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் நடக்கிறதுன்றது உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களாம். அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ நேச்சுரல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாய்ந்து அறிந்துள்ளே படிக்க ஒன்றிட்டு அப்படின்னா படிக்கதை ஒன்றிட்டு அப்படின்னா அதாவது பாய்ந்து அறிந்து அப்படின்னா ஃபாஸ்டா நடக்குமா இது எல்லாமே. நம்மளுக்குள்ள வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த முயற்சி பண்ணும்போது ரொம்ப இன்டென்சிவா வந்து உள்ள வந்து ஒரு படிக்கதவு வந்து ஃபார்ம் ஆகுமா. படிக்கதவுன்னா அந்த ஸ்டேர் கேஸ்ன்னு சொல்றாங்கல்ல அது. அப்ப அந்த அந்த படிக்கதவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனோட கலக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு படி வந்து ஃபார்ம் ஆயிடுமா நம்மளுக்கு. அப்ப படி ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு படி ஏறிக்கிட்டே இருப்போம் இறைவனோட முழுமையா கலக்கிறதுக்கு. முழுமையா கலந்து இன்னும் முழுமையா இறைவனோட கிரேஸ் வர்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறுவோமா. ஒவ்வொரு ஸ்டெப்பு ஏறும் போது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் இருக்க தானே செய்யும். டிவைனோட கிரேஸ் அந்தந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பொழிஞ்சுக்கிட்டே தானே இருக்கும். அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குமா. அது வந்து எப்படி நடக்கும்னா பாய்ந்தறிந்தான் ரொம்ப ஃபாஸ்டா இன்டென்சிவா டக்குன்னு வந்து நடக்க ஆரம்பிக்குமா. நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு எஃபர்ட்ஸ் போட்டு இறைவனை உள்ள வழிபட ஆரம்பிக்கும் போது இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் லாஸ்ட் கோய்ந்து அறிந்து உள்ளுரை கோயிலுமாமே அப்படின்னா கோய்ந்து அறிந்து அப்படின்னா பயங்கரமா வந்து எஃபர்ட்ஸ் போட்டு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கிடைச்சு, அதான் கோய்ந்து அப்படின்னா அந்த ஒரு எஃபர்ட்ஸும் அந்த கிளாரிட்டியும் கிடைச்ச பிறகு பயங்கரமான ஒரு ஸ்டேபிள் ஒரு மைண்ட் செட் வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்மளை வந்து யாராலையும் எந்த சுச்சுவேஷனுமே நம்மளோட மனசை மாற்றவே மாற்றாது, வேற யாராலையுமே நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியாத அளவுக்கு நம்மளே வந்து பயங்கரமா அனலைஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்து அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக அப்படியே அதை நம்ம கேட்காம நம்ம லைஃப்லயும் அது நடந்தது எல்லாத்தையும் உணர்ந்து ரொம்ப டீப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவோமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளுரை
அதாவது நம்ம கடவுள் வந்து நம்மளுக்குள்ள வந்து நிலையா நிக்க ஆரம்பிச்சிருவாராம். உள்ளூரை கோயிலுமாமே. அவருக்கு வந்து நம்ம இருக்கிற அவர் நம்மளோட ஹார்ட்டை வந்து அவர் கோயிலா மாத்திருவாராம். இதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஹார்ட்டை கோயில்னா அப்ப நம்ம நடமாடும் கோயிலாயிருவோம். இறைவன் வந்து உள்ள வந்து உட்கார்ந்து இறைவன் வந்து தன்னோட கோயிலா நம்மளோட பாடி மைண்டு ஹார்ட் மூணையுமே மாத்திடுவாராம். எப்ப இந்த இந்த ஞானத்தை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு டிசிப்ளினா ஒரு கன்சிஸ்டண்டா வந்து இந்த ஆன்மீக வழியில நம்ம டிராவல் பண்ணும்போது இறைவன் நம்மளுக்குள்ள வந்து அந்த படி ஏறி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் படி ஃபார்ம் ஆகும். நம்ம அந்த படி ஏறணும்னா இறைவனோட கோயில் வந்து அங்க இருக்கும். அந்த கோயில்ல இறைவனோட நம்ம ஒன்னோட ஒன்னா கலந்து இருப்போம் அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ கோயில் கோயிலா வெளியில போய் சுத்துறதுக்கான அவசியம் இனி கிடையாது. உனக்குள்ளேயே இறைவன் வந்து கோயில் கட்டி, ஏன்னா உனக்குள்ள நீ ஆக்சுவலா ஒரு கோயில் கட்டுற இந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் போடுறது மூலமா நீ வந்து உனக்குள்ள ஒரு கோயிலை கட்டின பிறகு அங்க ஆட்டோமேட்டிக்கா இறைவன் வந்து உட்கார்ந்துருவாராம். அப்போ உனக்கு வந்து வெளியில எதையுமே நீங்க தேடணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த கோவிலுக்கு போய் இந்த பூஜை தான் பண்ணணும், இந்த இடத்துக்கு போனாதான் எனக்கு வந்து நல்லது நடக்கும், என்னோட கெட்டதெல்லாம் சரியாகும், இங்க போனா எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, இந்த பூஜை பண்ணா எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வேனிஷ் ஆகி அதெல்லாமே அதுக்காக அது எல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. அது எல்லாமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான். அதுக்கு அடுத்த லெவல் தான் இந்த லெவல். இந்த லெவலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்க லைஃப்ல சேலஞ்சஸ் வரும் போகும், அது எல்லாமே நீங்களும் இறைவனோட சேர்ந்து ஒரு பர்சனா இருந்து அதை விட்னஸ் பண்ணுவீங்களே தவிர அதனால உங்க லைஃப்ல எந்த விதமான பாதிப்பும் வராது. சொல்லப்போனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. ஆமா இப்படிதான் பிரச்சனை வரும், ஆனா இறைவன் உங்களுக்குள்ள இருக்காங்கன்ற போது நீங்க அதை இப்படிதான் பார்க்கணும். இறைவன் கிட்ட உங்களால முடிஞ்சதை நீங்க சால்வ் பண்ணுங்க, முடியாத இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணுங்க. அவர் மேஜிக்கலா திங்ஸை மாத்துவாரு அப்படின்னு சொல்லி நீங்க அனுபவிச்சதை அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுப்பீங்க. லைஃப் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக மாறிடும். இந்த இறைவன் வந்து நம்மளுக்குள்ள வந்து கோயில் கட்டி குடியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம வந்து இருக்கிற இடமே நம்மளுக்கு சொர்க்கமாக மாறிடும். ஏதோ நம்ம எப்போவுமே வந்து சொர்க்கத்துக்குள்ள கடவுளோட காலடியிலே உட்காந்துக்கிட்டே நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். அப்போ லைஃப் வந்து எப்படி இருக்கும்னா செயின்ட் மாதிரியோ இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லாத்தையும் வெறுத்துட்டு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் இருக்காது. ஈவன் ஒரு சின்ன ஒரு டம்ளர்ல ஒரு தண்ணி குடிச்சா கூட அந்த தண்ணி கூட வந்து உங்களுக்கு தித்திப்பா இருக்கும். என்ன சாப்பாடு நீங்க பழையதை சாப்பிட்டா கூட அந்த பழையது கூட உங்களுக்கு வந்து ஏதோ அமிர்தம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த நீங்க முழுமையா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சரி ஒவ்வொரு செகண்டும் சரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு எல்லாரும் போகணும் அப்படின்றது தான் இறைவனோட விருப்பமா இருக்கு. அப்ப நீங்க இப்ப கேட்கலாம், எப்படிதான் நான் உள்ள வந்து காடை வந்து ஃபீல் பண்றது அப்படின்னா, நான் சிலது சொல்றேன். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே வந்து இறைவனை வந்து எப்போவுமே வந்து நினச்சி கிராட்டிடியூடு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த டேவே வந்து இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நாளை நான் அப்படியே உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன். இன்னைக்கு நல்லது நடந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஏதாவது சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, இல்லை என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்து அப்படியே அந்த ஃப்ளோவில் போவேன். அதை நான் வந்து சரி பண்ணுறேன்ற பேரில் நான் டென்ஷன் ஆக மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன். அதே மாதிரி அதை நினச்சி வேறு ஏதாவது ஒரு 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 விஷயம் நடக்குதுன்றதுக்காக நான் இன்னொரு தப்பு பண்ண மாட்டேன், அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை வந்து சரண்டர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வேலை பார்க்கும் போதும் இறைவனுக்கு மனசுக்குள்ளே நினச்சி இந்த வேலையை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நான் வேலை பார்க்குறேன், அதில் சரி தப்பு எது வந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தான் அந்த இது போகும், சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணுங்க. தென் எப்போ மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்தாலும் சரி, ஒரு கலக்கம் வந்தாலும் சரி, ஒரு வெறுமை வந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அந்த வெறுமைன்ற ஒன்று உங்களுக்குள்ள வரவே கூடாது. நீங்க ரொம்ப தனியா இருக்கீங்கன்ற அந்த ஃபீல் வராத படிக்கு எப்பவுமே உங்க கூட இறைவன் இருக்கிற மாதிரி நினைச்சு அவரோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்காங்கன்னு உணர்ந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது வேற, அடுத்தவங்களை காயப்படுத்துறதுன்றது வேற. ஸோ உங்களை எந்த லெவல்ல மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத படிக்கு உங்களால எந்த லெவல்ல வந்து இருக்க முடியுமோ அந்த மாதிரி மட்டும் இருந்துட்டு அடுத்தவங்களை அனாவசியமா காயப்படுத்துறது, அடுத்தவங்களை கிரட்ஜா ஃபீல் பண்ண வைக்கிறது, உள்ளுக்குள்ள ஏதாவது நீங்க மனசுக்குள்ள நிறைய வெறுப்பை வளர்த்துக்கிட்டு
அவங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான எண்ணத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, எனக்குள்ள இருக்க இறைவன் தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்காங்க, அவங்க இன்னும் அதை புரிஞ்சுக்காம இருக்காங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து இமீடியட்டா மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை மட்டும் பாருங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட குணம் உங்க மனசுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, உடனே அதை கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. நான் இதை எனக்கு நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்துல எனக்குள்ள ஒரு பொறாமை இருக்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு, இந்த பொறாமையை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன், என்னை விட்டு அது போக வைங்க அப்படின்னு மட்டும் நீங்க சொன்னா போதும். அதே மாதிரி கஷ்டத்துலயும் இறைவனை வந்து நீங்க உணருங்க. ஒரு கஷ்டம் நடக்கும் போதும் எனக்கு தெரியும் நீங்க என் கூட தான் இருக்கீங்க அப்படின்ட்டு, இதை எதுக்காகவும் என் லைஃப்ல வந்து எனக்கு வந்திருக்கு, நான் இதை உங்களை கிட்ட சமர்ப்பணம் பண்ணி நீங்க என் கூட இருக்கீங்கன்ற உணர்வோட நான் வந்து பயப்படாம நான் இதை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பெயின்ல வந்து கடவுளை வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே டக்குன்னு 10 படி மேலே ஏறிடுவீங்க. அந்த இறைவனோட கோயிலை வந்து அடையிறதுக்கான 10 படி வந்து டக்குன்னு ஃபாஸ்டா வந்து லிஃப்ட்ல ஏறுற மாதிரி ஏறுவீங்களாம். இதை வந்து எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க. சந்தோஷத்துல மட்டும் கடவுளை வந்து இது பண்ணாம பெயின்லயும் இறைவனை உணர்ந்து பொறுமையா இரு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறைவன் மேல நம்பிக்கையை விட்டுறாத அப்படின்னு மட்டும் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எப்பவுமே மனசுக்குள்ள இறைவன் இருக்கிறாங்கன்றத ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்து நீங்க ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் இது கடவுளுக்கு பிடிக்குமா, இப்ப திடீர்னு நீங்க யாரை பத்தியோ காசிப் பண்ற மாதிரி இருக்கு, அப்போ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசிக்கணும். ஆஹா, நம்மளுக்குள்ள கடவுள் இருக்காங்க, நம்ம பண்றது கரெக்டா தப்பா, காடுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடணும். என்ன ஆனாலும் அதை நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும், ஒவ்வொரு சிந்தனை பண்ணும் போதும், ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணும் போதும் மனசுக்குள்ள இறைவன் நம்ம கூடவே டிராவல் பண்றாங்கன்றத உணர்ந்தீங்கனாலே போதும். இதெல்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த குவாலிஃபைடு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கடவுளை உள்ளுக்குள்ள இருந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இறைவன் வந்து அந்த ஸ்டார் கேஸை வந்து உங்களுக்குள்ள உண்டு பண்ணிடுவாரு. அவரோட கிரேஸையும் பொழிஞ்சு எடுத்துருவாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்க எடுத்து வைக்கும் போதும் கடவுளோட பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளெஸ்ஸிங்ஸையும் நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே அடுத்தடுத்த லெவல் போய் ஃபைனலா அந்த டெம்பிள்ல இறைவனா அப்படியே கலந்துருவீங்க. அந்த லைஃப் அங்க உண்மையிலே வந்து பெஸ்ட் லைஃப். எல்லாருமே அந்த லைஃப்பை வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.